ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டா சசிகுமார் அண்ணன் நடிச்சு ஃப்ரீடம்ன்ற ஒரு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த ட்ரெய்லர பார்த்துட்டு அதுக்கு தான் நம்ம இப்போ ரியாக்ஷன் குடுக்க போறோம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த வீடியோக்கு ரியாக்ஷன் குடுக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. எதுக்காகடா இந்தியாவுக்கு வந்தீங்க? உங்களுக்கெல்லாம் என்னடா வேணும்? எங்கட பாட்டி சொல்லுவா, ராவணன் சீதையை கடத்தினதால தான் இலங்கை ராமாயணம். சமைக்கப்பட்ட பூமி ஆயிட்டா. ஒருவேளை ராமாயணம் என்றொன்று நடக்காம இருந்திருந்தா நாங்கள் எல்லாம் அகதியா அலைஞ்சிருக்க மாட்டோமல்லோ மாறா. ஓ, இலங்கை கடந்த தமிழர்களோட 6 கதை மாசத்துல போல. இந்தியாவுக்குள்ள வந்த அகதிகளை எல்லாம் கைது பண்ணணும். எதுக்கு சார் தள்ளுறீங்க? நாங்களும் மனுஷர் தானே. தப்பு பண்ணவங்களை பிடிக்காமல் எங்களை ஏன் சாகடிக்க பாக்குறீங்க? ஓ, வேற ஏதோ விஷயத்தை மாத்தி முடிச்சிட்டாங்க. நம்மள மனுஷங்களாவே அவங்க நினைக்கலையே ஐயா. ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளூ கலர் சட்டை போட்டு கொஞ்சம் யூத்தா இருக்கிற மாதிரி இவனை இருக்கு. கொல்லு. ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி நினைக்கிறேன். இந்த கெட்டப் வந்து ஃபிளாஷ்பேக் நினைக்கிறேன். விசாரணை அவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது. என்ன செத்தது சாதாரண ஆள் இல்லை, எக்ஸ் பிரைம் மினிஸ்டர். ஃப்ரீடம். அம்மா அப்பா கண்டிப்பா வந்துருவாரா? கண்டிப்பா வந்துருவாருமா. நான் சாப்பிடறதுக்காக போய் சொல்வியே, அப்படி இல்லைல்ல? இல்லம்மா. 10th ஜூலை. அவ்வளோதான், ட்ரெய்லர் பார்த்தாச்சு. சசிகுமார் அண்ணனோட படங்கள் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா வந்து ஆரம்பத்துல இருந்தே நாடோடிகள், சுப்பிரமணியபுரம், அதுக்கப்புறம் அதுக்கு சுந்தரபாண்டியன், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா நடிச்ச டூரிஸ்ட் ஃபேமிலி வரைக்கும் எல்லா படமுமே அவர் படம் வந்து டிஃபரெண்ட்டாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த படமும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அ அதாவது போன படம் டூரிஸ்ட் ஃபேமிலில ஒரு இலங்கை தமிழன் மாரி அ அகதியா அங்க வர மாரி காட்டியிருப்பாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல. அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள்ன்ற மாரி தான் இருந்துச்சு அந்த படத்துல. அதே மாரி தான் இந்த படத்துலயும் போல இருக்கு. அகதிகளா வந்தவங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுதான் கதைன்னு நெனைக்கிறேன். ட்ரெய்லர் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, அ இலங்கையில வாழ்ந்து அகதிகளா இங்க வந்த தமிழர்களோட கஷ்டங்கள பத்தின இந்த கதைன்னு நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம படத்துல எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் யாரோ வந்து இறந்துட்டாங்க போல இருக்கு. அ அத அத அவங்கள வந்து யார் கொன்னாங்கன்றத வந்து கண்டுபிடிக்கிறாங்க போலீஸு. அப்போ வந்து சசிகுமார் அண்ணன், அப்புறம் வந்து மத்த அவங்கள சேர்ந்த எல்லாருமே இலங்கை தமிழர்கள் போல இருக்கு. அவங்க மேல சந்தேகப்பட்டு இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி, அவங்கள கூட்டிட்டு வந்து அடிச்சு விசாரிக்கிறாங்க. அதுல வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஏன் இதெல்லாம் பண்றாங்க, கடைசில உண்மையிலே யார் அத பண்ணது, இவங்க எப்படி தப்பிக்கிறாங்கன்றது தான் இது ஸ்டோரி போல இருக்கு. உண்மையிலேயே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரீசெண்டா சசிகுமார் அண்ணன் நடிச்ச டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா இருக்கும். இந்த படமும் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ ஜூலை 10th தான் இந்த படம் ரிலீஸு. எல்லாருமே மறக்காம போய் தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்து எந்த வீடியோவுக்கு நான் ரியாக்ஷன் குடுக்கணும்னு. ஓகே, பாய்.